Hi students, I am dealing with Samcha Max class 12th example 2.4 simplify. So question கொடுத்து into rectangular form கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குங்களா அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். 1 + I டிவைட் பை 1 - I ஈக்குவல் டு இதை ஃபஸ்ட் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலாம். 1 + I டிவைட் பை 1 - I இதனுடைய கான்ஜுகேட் 1 + I டிவைட் பை 1 + I equal to numerator multiple அப்போ 1 + I whole square divide by 1 square minus I the whole square ஏன்னா a minus b a plus b அந்த ஃபார்மேட் சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு நியூமரேட்டர் a plus b whole square ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1 + 2i plus I square divide by 1 minus I square அப்படின்னாலே -1 equal to 1 + 2i minus 1 divide by 1 + 1 equal to positive negative cancel. So for 2i divide by 2 இதை cancel பண்ண answer I. Right, அடுத்த part எடுத்துக்கலாம். 1 - I divide by 1 + I. ஸோ இப்போ இதுக்கு நம்ம மறுபடியும் அதே கான்ஜுகேட் போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கொஷின் அப்சர்வ் பண்ணி தான் தெரியும். 1 + I டிவைட் பை 1 - I அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் இது. அப்போது இதுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதை அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதலாம். அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா I வந்துருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதலாம் 1/I. ஸோ அப்போ 1/I வந்ததுனால இதனுடைய நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரையும் ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்கள் டிவைட் பை I. அப்போ ஈக்குவல் டு I டிவைட் பை I ஸ்கொயர்னு வரும். ஸோ I ஸ்கொயர் அப்படின்னாலே நமக்கு -1. அப்போது I டிவைட் பை -1. ஸோ அப்போ டினாமினேட்டர் நெகட்டிவ் வருது. அப்போ நியூமரேட்டர் கொடுத்துடலாம் -I. ரைட், ஆக்சுவலாக நம்ம கொஷனில் பார்த்தீங்கன்னா 1 + ஸோ நம்ம கொஷின் இதுதான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்னுடைய வேல்யூ வரும் I ஹோல் கியூப் மைனஸ் செகண்டுனுடைய வேல்யூ -I ஹோல் கியூப். ஹை கியூப்னாலே தெரியும் நமக்கு -I. இப்போது -I மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா I கியூபை 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ அதனோட வேல்யூ -I வரும். இங்கே ஒரு மைனஸ்க்கு அப்போ என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா I மட்டும்தான் வந்து நிற்கும். ஸோ இப்போ ஈக்குவல் டு இது ரெண்டு நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம் -2i. ஸோ ஆக்சுவலாக நம்ம கொஷனில் ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம கவனிக்கணும். ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்போது x + iy அந்த ஃபார்மேட். அப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ இமேஜினரி தான் கிடைச்சது, ரியல் கிடைக்கல அப்படின்னா 0 ப்ளஸ் இங்கே இமேஜினரி பார்ட்டு -2i. அப்போ இது எப்படி எழுதலாம் 0 - 2i அப்படின்னு எழுதலாம்.